ஓம் நம சிவாய. சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நடத்தக்கூடிய சார்தாம் யாத்திரை 2025. இந்த யாத்திரையில் நாம் பார்க்கக்கூடிய முக்கியமான சார்தாம் யாத்திரைக்கான 4 இடங்கள் கேதார்நாத், பத்ரிநாத், கங்கோத்ரி, யமுனோத்ரி. இந்த 4 இடமுமே இமயமலையில் இருக்குது. இந்த யாத்திரை நடைபெறக்கூடிய நாட்கள் மொத்தம் இந்த 2025 4 பேட்ச் நடைபெற உள்ளது. ஒவ்வொரு பேட்சும் 15 நாட்கள் கொண்டது. முதல் பேட்ச் 2/6/2025, ரெண்டாவது பேட்ச் 18/6/2025, மூன்றாவது பேட்ச் 6/9/2025, நான்காவது பேட்ச் 3/10/2025. இந்த 4 பேட்ச் இந்த 2025 நடைபெற இருக்கிறது. இந்த யாத்திரையானது சென்னையிலிருந்து புறப்பட்டு புதுடெல்லியிலிருந்து ஹரித்வார், ரிஷிகேஷ் வழியாக முதலில் கேதார்நாத் தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கேதார்நாத் மலை அடிவாரமான சோன் பிரயாக்கிலிருந்து 16 கிலோமீட்டர் தூரம் மலை பயணம் செய்து தரிசனம் செய்ய வேண்டிய ஒரு இடம்தான் இந்த கேதார்நாத். ட்ரெக்கிங் சொல்லுவாங்க. அதாவது 5500 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய கௌரி குண்டில் இதனுடைய படிக்கட்டு ஆரம்பிக்குது. ஏறக்குறைய 11,772 தூரம் நடந்து போயிட்டு, ஏன்னா மலை மேலே வளைஞ்சி போகும். இந்த வளைஞ்சி போகக்கூடிய தூரம் தான் 16.5 கிலோமீட்ரு. அது நடந்தும் போகலாம், குதிரையில் போகலாம், ஹெலிகாப்டரில் போகலாம். போயிட்டு அங்கே கேதார்நாத் ஈஸ்வரன், இது ஜோதிர்லிங்கங்களில் ஒன்று, முதன்மையானது. இவரை தரிசனம் பண்ணுறோம். அது ஒரு பனி படர்ந்த மலை, பனி காற்று, பனி கொஞ்சம் தூரத்தில் தான் மலை மேலே இருக்கும், மலை உச்சியில் இருந்தாலும் அந்த இடம் பள்ளத்தாக்குன்றதால எந்த பக்கம் ஃபேன்லேருந்து காற்று அடிக்கிற மாதிரி அங்கேருந்து இருக்கக்கூடிய காற்றெல்லாம் அப்படியே ஜில்லுன்னு அடிச்சுட்டே இருக்கும். அதனால் கேதார்நாத்ன்றது ஒரு இயற்கை சூழல் நிறைந்த ஒரு அருமையான இடம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய கேதார்நாத் ஈஸ்வரனை தரிசனம் பண்ணிட்டு, இது பார்த்திங்கன்னா ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வாக இருக்குது. அங்கே பார்க்குறதுக்கு சுற்றி இருக்கக்கூடிய இடம்லாம் நம்ம பார்த்துட்டு, இந்த கேதார்நாத் சென்று வந்தவுடனே பார்வதிக்கும் சிவனுக்கும் இமயமலையில் திருமணம் நடந்தது. இது ஒரு புராணத்தில் நம்ம படிச்சிருக்கோம். அது ஒரு புராணத்தில் படித்ததோடு சரி, அந்த இடத்தை நேரடியாக சென்று பார்க்கக்கூடிய வாய்ப்பு இந்த யாத்திரையில் உங்களுக்கு கிடைக்குது. அதாவது சோன் பிரியாக்கிலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் வேன் அல்லது ஜீப் மூலமாக போனீங்கன்னாக்கா அங்கே திரியுகி நாராயணன் கோவில் இருக்குது. திரியுகி நாராயணன் தான் முன்ன நின்று இவங்க கல்யாணத்தை நடத்தி வச்சார். இவர் கல்யாணம் நடத்தி வச்ச அந்த சக்கர பீடம் இன்னமும் இருக்குது. அன்னைக்கு எரிஞ்ச இந்த அக்னி குண்டம் அது இன்னமும் எரிஞ்சிட்டே இருக்குது. நாம் என்ன பண்ணலாம், 1 கிலோ 2 கிலோ 5 கிலோ விறகு வாங்கி அந்த அக்னி குண்டத்தில் போட்டு நாம்ளும் அந்த அக்னி அணையாமல் பார்த்துக்கலாம். அதுக்கு அங்கே ஏற்பாடு பண்ணுறாங்க. விசேஷமாக பூஜை பண்ணலாம். நிறைய வசதிகள் என்னென்னோ வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பூஜை, ஐயருங்க நிறைய இருக்காங்க. அங்கே விசாரித்து நமக்கு எது தேவைப்படுதோ அதை செய்துட்டு அந்த அர்ச்சனை, பூஜை இது போல் எல்லாத்தையும் நம்ம பண்ணலாம். அந்த பார்வதிக்கும் சிவனுக்கும் கல்யாணம் நடந்த அந்த மண்டபம், அந்த சக்கரம், அந்த சக்கரத்தில் சக்கர பீடத்தை பார்த்து தரிசனம் பண்ணலாம். அது முன்னாடி உக்காந்து பூஜை பண்ணலாம், தொட்டு கும்பிடலாம். இது ஒரு பெரிய பாக்கியம்தான். குப்த காசி பார்க்குறோம். வழியில் வரும்போது குப்த காசியில் காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணுறோம். பத்ரிநாத் புறப்படுறோம். போகிற வழியில் தங்குறோம். அதன் பிறகு சென்று 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான ஸ்ரீ ராமானுஜரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட பத்ரி விஷால் என்று அழைக்கக்கூடிய பத்ரிநாத் பெருமாளை போயிட்டு தரிசனம் பண்ணுறோம். இது ஒரு வைகுண்டம், பூலோக வைகுண்டம் சொல்லுவாங்க. வைகுண்டம்ன்றது பார்த்தீங்கன்னா சொர்க்கத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய வைகுண்டம்
இப்போது உலகத்தில் இருக்கிறது என்றால் அது இந்த பூலோகத்தில் உள்ள இமயமலையில் இருக்கக்கூடிய வைகுண்டம் தான். இதுதான் வந்து ஒரு பூலோக வைகுண்டம் சொல்கிறாங்க. இந்த பூலோக வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பத்ரி விஷால் பத்ரியை அவரை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அதெல்லாம் முடிஞ்ச பிறகு அங்கிருந்து கிளம்பி உத்தரகாசியில் வந்து காசி விஸ்வநாதர் கோயிலை தரிசனம் பண்ணுறோம். பண்ணிவிட்டு அதன் பிறகு கங்கோத்திரி வந்து கங்கை உற்பத்தி ஆகக்கூடிய இடம். கங்கோத்திரி அந்த இடத்துல போயிட்டு புனித நீராடுறோம். ஏன்னா நம்ம ஹரித்வாரில் வந்து கங்கையை பார்க்குறோம், ஆனால் ஒரு உற்பத்தி ஆகக்கூடிய இடம் வந்து கங்கை அங்கே தான் உற்பத்தி ஆகுது கங்கோத்திரியில். அதை பார்த்துட்டு யமுனோத்திரி போகிறோம். யமுனோத்திரியில் வந்து யமுனை நதி உற்பத்தி ஆகுது. அந்த இடத்துல வந்து ஒரு சூரியகுண்டம் சொல்லிட்டு ஒரு வெந்நீர் ஊற்று இருக்குது. அதில் வந்து நீராடிட்டு அங்கே நீராடினா உடம்புல இருக்க வியாதி எல்லாம் போயிடுதுன்றாங்க, புண்ணியம் கிடைக்குதுன்றாங்க. அங்கே ஒரு துணியில் கொஞ்சம் பச்சரிசி எடுத்து கட்டி அந்த வெந்நீரில் போட்டாங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்து வெளியில் எடுக்கிறோம், சாதமாக வெந்து போயிருக்கு. அந்தளவு ஒரு வெந்நீர் இருக்கார்ல, அது பார்த்தா பிரசாதமாக எல்லோரும் கொடுக்குறாங்க. நாமளே அதை போட்டு அதை பிரசாதமாக்கி நாம் அதை வழிபட்டு நம்ம அதை சாப்பிட்லாம். இந்த ஒரு நிகழ்ச்சி அங்கே நடக்குது. யமுனோத்திரி பார்த்து முடிஞ்ச பிறகு அங்கேருந்து மறுபடியும் உத்தரகாசி வழியாக ரிஷிகேஸ்வரம், அதன் பிறகு ஹரித்வாரில் வந்து கங்கா ஆரத்தி தரிசனம். இதுதான் உலக புகழ் பெற்ற ஹரித்வாரில் கங்கா ஆரத்தி தரிசனம். ஏன்னா கங்கை நதி தரையை தொடக்கூடிய இடம் அந்த இடத்துல தரிசனம் பண்ணிட்டு சண்டி தேவி மானசதாவி 2 மலையில் 2 தேவிங்க இருக்காங்க, சண்டி தேவி மானசாதேவி. இந்த திருக்கோயிலில் கேபிள் கார் மூலமாக போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து உள்ளூரில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டு சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் பார்த்து முடிச்சுட்டு புதுடெல்லி வந்து அங்கேருந்து சென்னை வரும். இதுதான் இந்த சார்தாம் யாத்திரையுடைய ப்ரோக்ராம். இந்த யாத்திரை வந்து ஒவ்வொரு வருஷமும் 4 பேட்ச் 5 பேட்ச் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துகிறோம். ஆகஸ்ட் மாதத்தில் இந்த சார்தாம் யாத்திரை நடைபெறாது. ஏன்னாக்கா ஆகஸ்ட் மாதம்ன்றது அங்கே மழைக்காலம்னா சாதாரண மழை இல்லை, மேக வெடிப்பு, புயல் மழை, மண் சரிவு, இது போல் ஒரு கடுமையான விளைவுகள் உருவாகக்கூடிய ஒரு மாதம்தான் வந்து ஆகஸ்ட் மாதம். இது ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் மாதம் இப்படி தான் இருக்கும். அதன் பிறகு அந்த பருவநிலையெல்லாம் மாறி ஒரு நல்ல சூழ்நிலை வருது செப்டம்பரில் தான் வரும். அதனால் ஆகஸ்ட் மாதம் தவிர ஜூன் மாதத்தில் 2 சுற்றுலா வச்சுருக்கோம், 2 பேக்கேஜ். அது வந்து சீசன். அதை விட்டாச்சுன்னா ஜூலை கடைசியில் கூட, ஜூலை ஆரம்பத்தில் மழை இருக்காது, இருந்தாலும் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. அதனால் வந்து ஜூலை ஆகஸ்ட் வந்து கண்டிப்பாக சார்தாம் கிடையாது. செப்டம்பர் அக்டோபர் 2/6/2025, 18/6/2025, 6/9/2025, 3/10/2025 ஆக 4 பேட்ச் நடைபெறுகிறது. இந்த யாத்திரையில் கலந்து கொள்ளக்கூடிய ஆன்மீக பக்தர்கள் முன்கூட்டியே அட்வான்ஸ் புக்கிங் செய்து, ஏன்னா ட்ரெயின் டிக்கெட் வந்து 120 நாள் முன்னாடியே ஓப்பன் பண்ணிடுறாங்க. அந்த டைமில் நான் புக் பண்ணும்போது கன்ஃபார்ம் டிக்கெட் நமக்கு கிடைக்குது. அதனால் அதில் நீங்கள் முன்கூட்டியே புக் செய்தீங்கன்னா உங்களுக்கு வசதியான நல்ல இருக்கைகள் கிடைக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் 4லிருந்து 6 பேட்ச் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம். அதனால் வந்து இந்த யாத்திரையில் கலந்து கொண்டு இறைவன் அருள் பெறுமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இது ஒரு ஆன்மீக சுற்றுலா, 13 வருட சுற்றுலா அனுபவம், ரயில், ஏசி ரயில் மற்றும் பஸ் பயணம், தென்னிந்திய சைவ உணவு, மினரல் வாட்டர், பாதுகாப்பான தங்குமிடம், மருத்துவ வசதி ஏற்பாடு, முதியோர் மற்றும் பெண்கள் நலன் மற்றும் பாதுகாப்பு, தமிழ் கைடு, தரிசனம் செய்ய உதவி, மார்க்கெட் பர்ச்சேஸ் உதவி. இந்த ஆன்மீக குடும்ப சுற்றுலா ரயில் மூலம் செல்வதால் ரயில் முன்பதிவு 120 நாட்களுக்கு முன் செய்ய வேண்டியுள்ளது. எனவே சுற்றுலா வர விரும்புபவர்கள் சரியான காலத்தில் முன் பணம் செலுத்தி தங்கள் இருக்கையை புக் செய்து கொள்ளலாம். இந்த யாத்திரையில் நாம் ரயில் மற்றும் பஸ் மூலம் பயணம் செய்ய வேண்டியிருக்கும். மேலும் விவரங்கள் தேவைப்பட்டால்
டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். இந்த பயணத்தின் மூலமாக எல்லா வளமும் பெற்று வாழ்வாங்கு வாழ எம்பெருமான் ஈசன் திருவருள் கிட்டும் என்பது உறுதி.